வணக்கம். வாங்க, இன்னைக்கு நாம கிரிக்கெட் உலகத்தோட ஒரு உண்மையான லெஜெண்ட் லீசா ஸ்தலிகர் பத்தி தெரிஞ்சுக்கலாம். ஆனா இது வெறும் ஒரு கிரிக்கெட் ஸ்டோரி மட்டும் இல்ல. இது ஒருத்தரோட வாழ்க்கை எவ்வளவு ஆச்சரியங்கள் நிறைஞ்சதா இருக்க முடியும்னு காட்டுற ஒரு கதை. பூனேவோட தெருக்கள்ல இருந்து உலகக்கோப்பை மேடை வரைக்கும் போன அவங்களோட அந்த அவிஸ்வாச பயணத்தை நாம கொஞ்சம் விரிவாகவே பாப்போமா? இந்த 2 படத்தையும் கொஞ்சம் பாருங்களேன். ஒரு பக்கம் கைவிடப்பட்ட ஒரு குழந்தை, இன்னொரு பக்கம் உலகமே கொண்டாடுற ஒரு சாம்பியன். ஒரே ஒரு மனுஷியோட வாழ்க்கையில இப்படி 2 உச்சகட்ட முரண்பாடு எப்படிங்க சாத்தியம்? இந்த கேள்விதான் லிசா ஸ்தலிகரோட கதைய ஒரு சாதாரண கதையா இல்லாம ஒரு காவியமா மாத்துது. ஒரு சாம்பியனோட வெற்றியை புரிஞ்சுக்கணும்னா அவங்க எங்கிருந்து வந்தாங்கன்னு முதல்ல நாம தெரிஞ்சுக்கணும். சரி வாங்க, அவங்க வாழ்க்கையோட முதல் அத்தியாயத்துக்குள்ள போலாம். பிறந்த உடனேயே கைவிடப்பட்ட அந்த குழந்தை பூனேல இருக்க ஸ்ரீவத்சா அப்படிங்கிற அனாதை இல்லத்துக்கு கொண்டு வரப்படுது. அங்கதான் அவங்களுக்கு லைலான்னு பேர் வைக்கிறாங்க. அதுதான் அவங்களோட முதல் அடையாளம். ஆனா பாருங்க, அவங்க விதி வெறும் 3 வாரத்துல மாறுது. ஹரேன் சூஸ்தலேகர் தம்பதி அவங்களுக்கு ஒரு புது வாழ்க்கைய மட்டும் கொடுக்கல, லிசாங்கிற ஒரு புது பெயரையும் கொடுக்கறாங்க. அவங்களோட வேலை காரணமா லிசாவோட குழந்தை பருவம் அமெரிக்கா, கென்யான்னு பல நாடுகள்ல கழியுது. கடைசி அவங்க ஆஸ்திரேலியால செட்டில் ஆகுறாங்க. அந்த நாடுதான் பிற்காலத்துல அவங்க பெருமையோட பிரதிநிதித்துவப்படுத்த போற தேசமா அமைய போகுது. அவங்க வாழ்க்கையில இப்போ ஒரு புது சாப்டர் தொடங்குது. சரி, ஒரு லெஜெண்டா அவங்கள மாத்தின அந்த விளையாட்டு, அதாவது கிரிக்கெட், அவங்களுக்கு எப்படி அறிமுகமாச்சுன்னு பாப்போம். லிசாவோட முதல் கிரிக்கெட் கோச் அவங்க அப்பா தான். மும்பைல பிறந்து வளர்ந்த ஹரேனுக்கு கிரிக்கெட் மேல இருந்த காதல் அப்படியே அவரோட மகளுக்கும் தொத்திக்கிச்சு. அவங்க வீட்டு தோட்டத்துல ஆரம்பிச்ச அந்த விளையாட்டு தான் பின்னாடி ஒரு பெரிய கிரிக்கெட் சாம்ராஜ்யத்துக்கே அடித்தளமா இருந்துச்சு. அவங்களோட வளர்ச்சிய பாருங்க, எவ்ளோ வேகமா இருந்திருக்குன்னு. வீட்டு தோட்டத்துல ஆரம்பிச்சு தெருவுல பசங்களோட விளையாடி, அப்புறம் ஒரு ப்ரொஃபஷனல் கிளப், அதிலிருந்து நேரா ஸ்டேட் டீம். அவரோட திறமைக்கும் கடின உழைப்புக்கும் இதை விட பெரிய சாட்சி தேவையே இல்ல. இப்பதான் அசல் ஆட்டமே ஆரம்பிக்குது. லோக்கல் கிரிக்கெட்ல இருந்து லிசா இப்போ இன்டர்நேஷனல் ஸ்டேஜ்குள்ள காலடி எடுத்து வைக்கிறாங்க. அவங்க வரலாறு படைக்க போற பயணத்தோட தொடக்கமும் இதுதான். கிரிக்கெட்ல ஆல்ரவுண்டர்னு சொன்னா அது ஒரு ஸ்பெஷலான, ரொம்பவே அரிய திறமை. லிசா பேட்டிங்லயும் சரி போலிங்லயும் சரி எதிர் அணிகளுக்கு ஒரு சிம்ம சொப்பனமா இருந்தாங்க. இந்த இரட்டை திறமை தான் அவங்கள மத்தவங்களை விட தனித்துவமா காட்டுச்சு. இந்த சாதனையை கொஞ்சம் பாருங்க. கிரிக்கெட் வரலாறுலயே முதல் முறையா ஒரு பெண் ஒரு நாள் போட்டிகள்ல 1000க்கும் மேற்பட்ட ரன்களையும் 100 விக்கெட்டுகளையும் எடுத்திருக்காங்கன்னா அது லிசா தான். இது அவங்களோட ஆல்ரவுண்ட் திறமைக்கு கிடைச்ச ஒரு மணிமகுடம்னே சொல்லலாம். அவங்களோட தனிப்பட்ட திறமை டீமோட வெற்றிக்கு எவ்ளோ பெரிய பங்காற்றிருக்குங்கிறதுக்கு இந்த நம்பர் தான் சாட்சி. 4 முறை, ஆமாங்க 4 முறை உலக கோப்பையை ஜெயிச்ச ஆஸ்திரேலியா டீம்ல அவங்க ஒரு முக்கியமான பிளேயரா இருந்திருக்காங்க. சரி வாங்க, இப்போ அவங்களோட கரியரை நம்பர்ஸ் மூலமா ஒரு பார்வை பார்க்கலாம். இந்த புள்ளிவிவரங்கள் வருஷ கணக்கா அவங்க எவ்ளோ கன்சிஸ்டன்டா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்கன்னு நமக்கு தெளிவா காட்டும். இந்த நம்பர்ஸ பாருங்க. டெஸ்ட், ஒன் டே, T20 கிரிக்கெட்டோட 3 ஃபார்மேட்லயும் அவங்களோட ஆதிக்கம் எப்படி இருந்திருக்குன்னு நல்லாவே தெரியுது. கிட்டத்தட்ட 4000 ரன்கள், 200க்கும் மேல விக்கெட்டுகள். இது வெறும் நம்பர்ஸ் இல்ல, ஒரு லெஜெண்டோட உழைப்பும் திறமையும். 2013ல வேர்ல்ட் கப் ஜெயிச்ச கையோட தன்னோட கெரியரோட உச்சியில இருக்கும்போது ரிட்டையர்மெண்ட் அறிவிச்சாங்க லிசா. ஆனா அவங்க கிரவுண்ட விட்டு வெளியே போனாலும் கிரிக்கெட்டை விட்டு போகல. வாங்க அவங்களோட புது பயணத்தை பத்தி பாப்போம். ஓய்வுக்கு பிறகும் சும்மா இல்லாம ஒரு கமெண்டேட்டரா, மென்டாரா, கிரிக்கெட் சங்கங்களோட நிர்வாகியான பல முக்கியமான பதவிகள்ல இன்னைக்கும் கிரிக்கெட் உலகத்துல ஒரு தவிர்க்க முடியாத சக்தியா இருக்காங்க. இது கிரிக்கெட் மேல அவங்க வச்சிருக்கிற தீராத காதல காட்டுது. இப்போ நாம இந்த கதையோட ரொம்பவே ஒரு இமோஷனலான பகுதிக்கு வந்திருக்கோம். தன்னோட கடந்த காலத்தையும் நிகழ்காலத்தையும் அவங்க எப்படி அழகா இணைக்கிறாங்கன்னு இப்ப நாம பார்க்க போறோம். இந்த தருணத்தை கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்களேன். உலக புகழ்பெற்ற ஒரு கிரிக்கெட் வீராங்கனே எந்த ஒரு ஆரவாரமும் இல்லாம தன்னோட வாழ்க்கையை ஆரம்பிச்ச அந்த இடத்துக்கு திரும்பி வராங்க. பூனேல இருக்கிற ஸ்ரீவத்ச அனாதை இல்லத்துக்கு அவங்க போனது அவங்களோட உலகளாவிய வெற்றிய அவங்க இந்திய வேர்களோட இணைச்ச ஒரு நெகிழ்ச்சியான தருணம். அவங்க தன்னோட நம்ப முடியாத கதைய மத்தவங்களுக்கு ஒரு நம்பிக்கையா மாத்திருக்காங்க. இன்னைக்கு தன்னை தத்தெடுத்த நாடான ஆஸ்திரேலியால அடாப்ட் சேஞ்சுங்கிற அமைப்போட தூதரா இருந்து அடுத்த தலைமுறை குழந்தைங்களுக்கு ஒரு நம்பிக்கை ஒளியா இருக்காங்க. இதுதான் அவங்க வாழ்க்கை பயணத்தை ஒரு முழுமையான வட்டமா மாத்துது.
ஆக லிசா ஸ்டைலகரோட இந்த இன்ஸ்பைரிங் வாழ்க்கை நம்மகிட்ட ஒரு முக்கியமான கேள்வியை கேக்குது. நம்மள உருவாக்குறது நம்ம எங்கிருந்து வரோங்கிறதா, இல்ல நாம தேர்ந்தெடுக்கிற நம்ம பயணமா? நம்ம பிறப்பை விட நம்ம வாழ்க்கை தான் நம்மள யாருன்னு சொல்லுங்கிறதுக்கு இதை விட ஒரு சிறந்த உதாரணம் இருக்க முடியுமா? யோசிச்சு பாருங்க.